ஃபண்டை பீக்கில் போய் வாங்கிட்டு என்னென்னு நம்ம கடைசியாக சொல்லுவோன்னா எனக்கு ராசி இல்லை, எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ராசி இல்லை, எனக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ராசி இல்லைன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது இல்லை இங்கே மேட்டர். அந்த இடத்துல போய் நான் எஸ்ஐபியை ஸ்டாப்போ இல்லை பாஸோ பண்ணவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணும், இல்லை லம்சம் உள்ளே கொண்டு வர வேண்டிய டைம். பேனிக் செல்லிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு அசெட் அலோகேஷன் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டூல். இது நிறைய பேருக்கு தெரியாது. சார் நான் மார்னிங் எழுந்தோடனே ப்ரெஷ் கூட பண்ணாமல் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்பை தான் சார் பார்ப்பேன். இது கரெக்டாக தப்பா சார்? கண்டிப்பாக தப்பு தான் அர்ஜுன். கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. டெய்லி பார்க்க வேண்டிய வேலையை நம்ம என்ன இன்ட்ராடே ட்ரேடிங்காக பண்ணுறோம். வணக்கம் சார். வணக்கம் அர்ஜுன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் பயப்படுறதுக்கான முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள் சார், லாஸ் ஆகாமல் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியுமா? 100% லாஸை தவிர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாதுங்கிறது தான் என்னோட பதிலாக இருக்கும். ஓகே. பட் ஆனால் லாஸை நீங்கள் டிராஸ்டிக்காக கம்மி பண்ண முடியும் சில ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஒரு சிம்பிளான ட்ரிக் நான் சொல்லணும் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யூ ஹவ் டு ஸ்டே ஃபார் 7 years பீரியட் வித்தவுட் டிஸ்டர்பிங் யுவர் ஃபண்ட். எஸ்ஐபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, லம்சம் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் 7 years வரைக்கும் ஹோல்ட் ஆன் பண்ணிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லாஸை டிராஸ்டிக்காக நீங்கள் கட் பண்ணலாம். ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸும் ரொம்ப ஜாஸ்தி நீங்கள் 7 years மேலே தாண்டி போகும்போது. டேட்டா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் 7 years ஹோல்ட் ஆன் பண்ணும்போது ஈஸியாக வந்து ஒரு 8 to 10% ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு 40 years ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோன்னா அதுதான் நமக்கு புரியுது. லாஸ் பொறுத்த வரைக்கும் 2 டைப் வருது. ஸோ நிறைய பேர் இதில் தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. சார் லாஸ்னா லாஸ் தானே சார், அதில் என்ன சார் 2 டைப் சொல்கிறீங்க? சரி, லாஸை பொறுத்த வரைக்கும் அந்த 2 டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டெம்பரவரி ஆர் நோஷனல் லாஸ். டெம்பரரி ஆர் நோஷனல் லாஸுங்கிறது என்னென்னா, நம்மளோட ஆப்பில் பார்க்குறோம் இல்லையா, மார்க்கெட் கீழே விழுந்தோன்னு நெக்ஸ்ட் டே நம்ம பார்க்கும்போது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் காட்டும், ரெட்டில் காட்டும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ. இது வந்து நோஷனல் லாஸ் ஆர் டெம்பரரி லாஸ். இதனால் நமக்கு எந்த பெரிய பாதிப்பும் இருக்காது. செகண்ட் பார்க்க போகிறது பர்மனன்ட் லாஸ். பர்மனன்ட் லாஸுங்கிறது என்னென்னா, அந்த டெம்பரரி லாஸ், அதாவது நெகட்டிவில் இருக்கும்போது நீங்கள் வித்துட்டிங்கன்னா யுவர் நோஷனல் லாஸ் ஆர் டெம்பரரி லாஸ் பிகம்ஸ் யுவர் பர்மனன்ட் லாஸ். அது பர்மனெண்ட்டாக உங்களை டேமேஜ் பண்ணிடுது. ஸோ அப்போது நீங்கள் யூ ஹவ் டு கிவ் சம் டைம் ஃபார் தி மார்க்கெட் டு ரெக்கவர். அதே மாதிரி நீங்கள் எஸ்ஐபியை கண்டினியூஸாக பண்ணும்போது ஆவரேஜ் ஆகிட்டு ரிட்டர்ன்ஸ் வந்து மேலே வந்துடும். ஸோ இதுதான் இந்த லாஸஸில் 2 types ஆஃப் லாஸஸ். ஒன் இஸ் டெம்பரரி லாஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் பர்மனன்ட் லாஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸுங்கிறது ப்ராப்ளம் இல்லைங்க. ப்ராப்ளம் எங்கே வருதுன்னா இன்வெஸ்டரோட பிஹேவியரில் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்க முடியுது பார்த்தீங்களா. ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஆனால் ஒரு இன்வெஸ்டரோட பிஹேவியர் வந்து அந்த மார்க்கெட்டோட ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுறதுனால அவங்களோட ரிட்டர்ன்ஸ் மாறுது. ஸோ அதனால் இன்வெஸ்டர்ஸோட பிஹேவியர் தான் இதில் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஃபேக்டராக இருக்குது. சார், அப்போ இன்வெஸ்டரோட கோல் வந்து டெம்பரரி லாஸை பர்மனன்ட் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது தானே? கரெக்ட் தானே சார்? பர்ஃபெக்ட்டுங்க, யூ நெயில்ட் இட் ரைட். ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்டுமே டெம்பரரி லாஸை பர்மனன்ட் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது அவரோட ப்ரைமரி கோலாகவே பார்க்கணும். சார், இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 7 yearsன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. ஏன் சார் அந்த 7 years? ஓகே, 7 yearsங்கிறது ஒரு மார்க்கெட் சைக்கிளுக்கு நம்ம கொடுக்குற டைம்ப்பா. ஸோ அந்த 7 yearsஸாக நம்ம கொடுக்கும்போது தான் ஒரு சைக்கிளை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவார் இன்வெஸ்டர். அவர் எந்த மார்க்கெட்டோட புல் ரனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம், இல்லை பியர் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம், இல்லை கன்சால்டேஷன் ஃபீஸ் இருக்கும்போது அவர் உள்ளே வந்திருக்கலாம். எந்த மாதிரியான மார்க்கெட்டில் என்ட்ரி ஆனாலும் ஒரு 7 yearsங்கிறப்போ ஒரு எக்கனாமியோட கம்ப்ளீட் சைக்கிள் முடிவு வரும். அப்போது எந்த பாயிண்டில் என்ட்ரி ஆனாலும் அவருக்கு சேஃபான எக்ஸிட் கிடைக்கும் அந்த 7 yearsங்கிறது. அதுக்கு தான் வந்து நம்ம மெயின் அந்த 7 yearsங்கிறது சொல்கிறது. ஸோ மார்க்கெட் சைக்கிளுங்கிறது வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரிப்பா. நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 20 நிமிஷம் வச்சா தான் உங்களுக்கு வந்து சமையல் நடக்கும் அப்படின்னா, அதை நீங்கள் ஒரு 3 நிமிஷத்துலேயே ப்ரெஷர் குக்கரை நீங்கள் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபுட் வந்து ஹாஃப் குக்டாக இருக்கும் இல்லையா? கரெக்ட். ஸோ அப்போது அதுக்குண்டான அந்த ரெஸ்பெக்டிவ் டைம் அந்த 7 yearsங்கிறது நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சைக்கிள் எல்லாம் செட் ஆகிடும். எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்குமே மோஸ்ட் லைக்லி இந்த 7 yearsஸை தாண்டும் போது தே ஹவ் earned 8 to 10% ரிட்டர்ன்ஸ் வெரி வெரி கம்ஃபர்டபிளி டிஸ்பைட் தி என்ட்ரி பாயிண்ட். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷார்ட் டேர்மில் வாலட்டிலிட்டி இருக்கும், லாங் டேர்மில் க்ரோத் வந்து டாமினேட் பண்ணிடும். ஃபஸ்ட்டு 1 yearல வி கான்ட் ப்ரிடிக்ட் ஹவு த மார்க்கெட் பர்ஃபார்ம்ஸ். 1 to 3 yearsல ஸ்டில் மார்க்கெட்டில் அந்த வாலட்டிலிட்டி இருக்கும், பட் கொஞ்சம் கொஞ்சமாக சாஃபன் ஆகிடும். 7 years தாண்டும் போது சைக்கிள் ஓரளவுக்கு முடிஞ்சிடும், ரிட்டர்ன் பார்த்து வந்து ஸ்மூத்தோன்னு ஆகிடும். இப்போ நமக்கு என்ன புரியுதுன்னா, டைம் ட்ரை பண்ணக்கூடாது மார்க்கெட்டை. வி ஹவ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் த மார்க்கெட். வி ஷுட் நாட் ட்ரை டு டைம் தி மார்க்கெட். மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும் கீழே வருங்கிறது யார் கையிலையும் இல்லை.
So we should not try to time the market. Rather, we have to spend a lot of time with the market. That's very, very important. சார் மார்க்கெட் ஃபால் ஆகும்போது தான் பயம் வருது சார். மோஸ்ட் பீப்புள் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணுறாங்க, அது கரெக்டா? இதுதான் நம்பர் ஒன் மிஸ்டேக்கே அர்ஜுன். கண்டிப்பாக ஃபாலிங் மார்க்கெட்டில் எஸ்ஐபியை ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. அது எப்படின்னா, எனக்கு லோவர் ப்ரைஸில் இருக்கும்போது நான் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்கும்போது நான் ஒரு பொருளை வாங்காமல் திருப்பியும் ஏறினதுக்கப்புறம் நான் போய் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அந்த பொருளுங்கிற மாதிரி தான். கோல்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கோல்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20% கீழே அவைலபிளாக இருக்கும்போது நீங்கள் வாங்குவீங்களா, வாங்காமல் இருப்பீங்களா? கம்மியாக இருக்கும்போது தான் சார் வாங்குவீங்களா? ஆனால் when it comes to SIP, இன்வெஸ்டர் எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. கீழே இறங்கும் போது பயந்துட்டு எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, ரெடம்ஷன் பண்ணுறது, எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லா இன்வெஸ்டர்ஸும் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற தப்பு இதுதான். இந்த டைமில் தான் நம்மளோட பிஹேவியரை கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணும், மானிட்டர் பண்ணும். முடிஞ்ச வைக்க ஆப்பை பார்க்காம இருக்கணும். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் இஸ் மென்ட் ஃபார் அலோகேஷன் தான். ஸோ மார்க்கெட் கீழே போகும், மேலே வரும், அதை பற்றிலாம் நம்ம ஒரி பண்ணாமல் we have to stick on to the process. That's very, very important. ஸோ கீழே இறங்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, டிஸ்கவுண்டட் சேல் எனக்கு அவைலபிளாக இருக்கும்போது நான் பை பண்ணுமே தவிர அந்த இடத்துல போய் நான் எஸ்ஐபியை ஸ்டாப்போ இல்லை பாஸோ பண்ணவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணும், இல்லை லம்சம் உள்ளே கொண்டு வர வேண்டிய டைம். ஏன்னா லாங் டேர்மில் நீங்கள் இப்போ வாங்குகிற அந்த லோவர் காஸ்ட்டில் வாங்குகிற அந்த என்ஏவி தான் லாங்கர் டேர்மில் உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸாக கொடுக்க போகுது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ மார்ச் ஏப்ரல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேம் டவுன் டு 20%. அப்போ வாங்கின என்ஏவி தான் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு 15-20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். அந்த டைமில் பிப்ரவரி மார்ச்சில் வாங்கின அந்த யூனிட்ஸ் தான் would have given them 18-20% ரிட்டர்ன்ஸ் now. அப்போ அதை புரிஞ்சுக்கணும். அப்போ நான் அந்த லோ ப்ரைஸில் நான் வாங்குறதுங்கிறது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த டைமில் நான் பயப்படாமல் வாங்கிக்கிட்டே இருக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நார்மலாக மார்க்கெட் விழும்போது எல்லாருக்குமே பயம் இருக்கிறதுங்கிறது காமன். அந்த டைமில் அவங்க பையும் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட் ஏறினதுக்கப்புறம் they will have regret. மார்க்கெட் விழும்போது they will have fear. once the market goes up they will have regret. அன்னைக்கு நான் விழுந்தப்போ வாங்கலையே அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸும் இன்வெஸ்டர்ஸ்க்கு காமனாக வர்றது தான். சார் ஃபாலில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணால் ஃபர்தராக ஃபாலோ ஆகுமே சார்? கரெக்ட். அது நமக்கு கரெக்டாக அதான் நான் சொன்னேன். நம்மளால் டைம் பண்ண முடியாது. இதுதான் எனக்கு வந்து லோவஸ்ட் பாயிண்ட்டாக அந்த சைக்கிளில் அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு 5-10% விழலாம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் நாட் ஃபார் ஷார்ட் டேர்ம், திஸ் இஸ் ஃபார் லாங் டேர்ம். ஸோ அப்போது நீங்கள் ஃபால் ஆகும்போது ஒரு பையிங் பண்ணுறீங்க, கையில் பணம் இருந்தால் இன்னொரு 5-10% ஆகும்போது அங்கேயும் ஒரு பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பேசாமல் விட்டுருங்க. ரெக்கவரி டைம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேலே வந்துடும். ஸோ டிசிப்ளின் ப்ளஸ் டைம் இருந்ததுன்னா ரெக்கவரி ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அர்ஜுன். ஓகே சார், மார்க்கெட் ஃபால் ஆகும்போது எஸ்ஐபி கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து எல்லா ஃபண்டுக்கும் அப்ளிகபிளா? சூப்பரான கொஸ்டின் அர்ஜுன். ஃபண்டு செலெக்ஷன் கரெக்டாக பண்ணாலே half ஆஃப் தி டென்ஷன் இஸ் கான். ஸோ இது எல்லா ஃபண்டுக்கும் இது அப்ளிகபிள் இல்லை. நல்ல குவாலிட்டியான ஃபண்டுன்னு நான் மென்ஷன் பண்ணுறது நாட் பிராண்ட். கம்பெனி ஹேஸ் டு ஃபாலோ சர்டன் ப்ராசஸ். கிளியர் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், கன்சிஸ்டன்ட் ப்ராசஸ் இருக்கணும், ப்ராப்பரான ரிஸ்க் கண்ட்ரோல் மெஷர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ட்ராக் ரெக்கார்ட் அக்ராஸ் சைக்கிள்ஸ் இருக்கணும். 6 months 1 year பர்ஃபார்மன்ஸை வச்சு வி ஷுட் நாட் கோ அண்ட் பர்ச்சேஸ் அ ஃபண்ட். அட்லீஸ்ட் ஒரு 5 years ரோலிங் ரிட்டர்னை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ஃபண்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத பார்த்துட்டு தான் வி ஹவ் டு கோ அண்ட் பை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குவாலிட்டியான ஃபண்டு வாங்கினாலே பாதி டென்ஷன் போயிடும். குவாலிட்டி டசன்ட் மீன் பிராண்ட். சூப்பர் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி மேட்ச். எந்த ஃபண்டோட எந்த கேட்டகரி ஆஃப் ஃபண்டை எந்த கோலுக்கு நான் லிங்க் பண்ணுறேங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு 1 to 3 years கோலுக்கு நான் ஸ்மால் கேப்பில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி என்னோட 7 years கோலுக்கு நான் வந்து ஒரு டெட் ஃபண்ட்ஸில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. எந்த ஃபண்டை எதுக்கு எந்த கோலுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 7 yearsக்கு மேலே இருக்க கோலுக்கு ஸ்மால் கேப் ஆப்டாக இருக்கும். 3 to 5 yearsக்கு பேலன்ஸ் ஃபண்டு, 5 to 7 yearsக்கு மல்டி கேப் ஃப்ளெக்ஸி கேப்புங்கிற மாதிரி நீங்கள் பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே பாதி டென்ஷன் உங்களுக்கு வந்து ரிசால்வ் ஆகிடும். உங்களோட பிஹேவியரை நீங்கள் பெட்டராக மேனேஜ் பண்ண முடியும். சார், என்னோடய போர்ட்ஃபோலியோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட காமிச்சேன். இந்த ஃபண்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த ஃபண்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சஜஷன் பண்ணேன். இது கரெக்டுங்களா? ஓகே, சரி, ஃபண்ட் ஸ்விட்சிங் வந்து பேடா இல்லை குட்டாங்கிறத பார்க்குறத விட என்ன ரீசனுக்காக ஆர் என்ன பேராமீட்டர்ஸை நம்ம செக் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஃபண்டை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு ஃபண்டை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃபண்டை ஸ்விட்ச் அவுட் பண்ணும்போது இன்னொரு ஃபண்டுக்கு மாற்றும் போது எதுக்காக நான் மாற்றுறங்கிறது நீங்கள் புரிஞ்சுட்டு பண்ணணும். அந்த ஃபண்டு
நீங்கள் அதாவது உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஃபண்டை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு இல்லையா, கரெக்ட். அது லாஸ்ட் 6 monthsலையோ இல்லை 1 yearலையோ பெரிய லெவலில் க்ரோ ஆகிருக்கும். இட் மேட் பி செக்டார் ஓரியன்ட் ஃபண்டாக இருக்கலாம், இல்லை ஸ்மால் கேப்பாக இருக்கலாம், மிட் கேப்பாக இருக்கலாம், தீமேட்டிக் ஃபண்டாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அந்த ஃபண்டு ஆல்ரெடி ரேலி ஆனதுக்கு அப்புறமா தான் 25-30% கொடுத்துருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். எகெயின் நம்ம என்ன ஆகும்னா ஓவர் வேல்யூவேஷனில் போயிட்டு அந்த ஃபண்டை போய் பை பண்ணுவோம். அப்போது எப்போ பை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பீக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம பை பண்ணுறோம், அதுக்கப்புறம் அது ஃபாலோ ஆகும். நீங்கள் வச்சுருக்கீங்களா இந்த ஃபண்டு, இதுக்கப்புறமா தான் இது சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்ன நடக்கும்னா எகெயின் யூஆர் கேச்சிங் தி ஃபண்ட் அட் தி ராங் டைம். ஃபண்டில் ப்ராப்ளம் இல்லை, எகெயின் பிஹேவியரில் தான் ப்ராப்ளம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது பாருங்க. கரெக்ட். ஸோ அப்போது ஃபண்டை பீக்கில் போய் வாங்கிட்டு என்னென்னு நம்ம கடைசியாக சொல்லுவோன்னா எனக்கு ராசி இல்லை, எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு ராசி இல்லை, எனக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ராசி இல்லைன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது இல்லை இங்கே மேட்டர். இங்கே என்னென்னா நீங்கள் ராங்கான டைமில் ஒரு ஃபண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கீங்க அண்ட் எக்ஸிட் ஆனது ராங்கான டைமில் எக்ஸிட் ஆகிறீங்க எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்லேருந்து. ஸோ இது ரொம்ப ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக பண்ணும். ஃப்ரெண்டு வந்து எப்போ என்ட்ரு ஆனாருங்கிறத நம்ம பார்க்கணும். ஃப்ரெண்டு வந்து அந்த ஃபண்டில் மார்க்கெட்டோட டவுன் சைடில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த சைக்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஒரு 2 வருஷம் இருந்திருக்காரு. தட் இஸ் வை ஹீ வுட் ஹவ் காட் சம் குட் ரிட்டர்ன்ஸ். இப்போ நீங்கள் என்ட்ரு ஆகும்போது பீக்கில் போய் என்ட்ரு ஆகும்போது விழறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா அர்ஜுன்? அதை நம்ம பார்த்து பண்ணணும். ஃபண்டு அப்பில் இருக்கும்போது நம்ம என்ட்ரு ஆகிறோம், ஃபண்டு லோவில் இருக்கும்போது நம்ம எக்ஸிட் ஆகுதுங்கிறது எப்படின்னா பையிங் ஹை அண்ட் செல்லிங் லோ. இட் ஹாஸ் டு பி அதர் வே அரவுண்ட். வி ஹவ் டு பை லோ அண்ட் செல் ஹை இல்லையா? அது மட்டும் இல்லாமல் எக்ஸிட் லோடு வரும், அதை தவிர டாக்ஸஸ் வரும், அதே மாதிரி டைமோட காம்பவுண்டிங் எஃபெக்டை நீங்கள் வந்து லூஸ் பண்ணுறீங்க. இது எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணணும் பிஃபோர் ஸ்விட்சிங். ஸ்விட்சிங் இஸ் நாட் எவ்ரி டைம் பேட். ஆனால் என்ன ரீசன்காக ஸ்விட்ச் பண்ணுறோங்கிறத பார்க்கணும். ஃபண்ட் மேனேஜர் ஸ்விட்ச் அவுட், ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி மூவ் அவுட் ஆகிட்டாருன்னா ஸ்விட்ச் பண்ணுற தப்பு இல்லை. புதுசாக இருக்க ஃபண்ட் மேனேஜர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. ஸோ அவர் நல்ல ஃபண்ட் மேனேஜர் தான் நம்ம மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. ஃபண்டோட ஸ்ட்ராட்டஜி ஏதாவது மாறி இருக்குன்னா நம்ம மாற்றுறது தப்பு இல்லை. ஒரு 4 குவார்ட்டரோ இல்லை 6 குவார்ட்டரோ சப்போஸ் ஒரு ஃபண்டு சரியாக பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளோட போர்ட்ஃபோலியோ ரீலுக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வேரியஸ் ஃபேக்டரை அனலைஸ் பண்ணிவிட்டு we need to take a call whether we need to switch to some other fund or we have to stay with the same fund நம்ம பார்க்கணும். ஓகே சார். சார் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுக்க சொல்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வர லாஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வர லாஸுக்கும் எதனா ரிலேஷன்ஷிப் எதனா இருக்குங்களா? எஸ், கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எப்போயுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை வச்சுக்க சொல்கிறோம். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் அ லாங் டேர்ம் கேம். ஓகே. அப்போது நீங்கள் எந்த டைம் நம்மளுக்கு எமர்ஜென்சி வருங்கிறது தெரியாது. கரெக்டாக. நம்ம அப்பா அம்மா இருப்பாங்க, ஹெல்த் எமர்ஜென்சிஸ் வரலாம், இல்லை நமக்கு எதாவது ஆக்சிடென்ட் ஆகலாம், இல்லை ஜாப் லாஸ் ஆகலாம். எனி கைண்ட் ஆஃப் அன்சர்டினிட்டி கேன் ஹேப்பன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அப்போது எனக்கு மார்க்கெட் கீழே இருக்கும்போது, மார்க்கெட் கீழே இறங்கும் போது என்கிட்ட பணம் இல்லாமல் போச்சுன்னா அந்த டைமில் எனக்கு ஒரு நீடி சிச்சுவேஷன் அரைஸ் ஆகுது. அந்த டைமில் எனக்கு கையில் பணம் இல்லைன்னா டக்குன்னு எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்ங்கிறது இந்த மியூச்சுவல் ஃபண்டு தான். அது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு தான். அப்போது எமோஷன்ஸ் நம்மளால் மேனேஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு பசிக்குது. அப்போது இன்னைக்கு எனக்கு பசி ஜாஸ்தியாக இருக்கும் போது என்னோட ரிட்டையர்மெண்ட் பற்றி நான் யோசிக்க மாட்டேன், சைல்டோட எஜுகேஷனை பற்றி யோசிக்க மாட்டேன், பொண்ணோட மேரேஜை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு இன்னைக்கு சின்ஸ் ஐ எம் ஃபீலிங் வெரி வெரி ஹங்க்ரி, நான் இப்போ அதை உடச்செடுக்கணுங்கிறதான் பார்ப்பேன். மார்க்கெட் லோவில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தாலே நோஷனல் லாஸை ரியல் லாஸாக மாற்றுறோம் பார்த்தீங்களா? இதனால தான் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை வச்சுக்க சொல்கிறது. எமர்ஜென்சி ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு 6 to 9 months பேரண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 9 months ஆஃப் யுவர் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஹஸ் டு பி கெப்ட் ஆன் எமர்ஜென்சி ஃபண்ட். அந்த எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் அப் பண்ணும், இன்க்ளூடிங் உங்கள் பசங்களோட ஃபீஸு, உங்களோட இஎம்ஐஸு, நீட்ஸ், வாண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணி உங்களோட மாதாந்திர செலவு என்ன வருதோ அதோட 9 months நீங்கள் மினிமம் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை வச்சுட்டிங்கன்னா மார்க்கெட்டோட ஃபால் வரும்போது நம்ம உடச்சி எடுக்க மாட்டோம். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். திருப்பி மார்க்கெட் ரைஸ் ஆகும், நம்மளுக்கும் அந்த கிரைசிஸ்லேருந்து வெளியும் வந்திருப்போம். அதனால தான் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை கண்டிப்பாக வச்சுக்க சொல்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம பண்ணுவோம். ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் இஸ் நாட் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இஸ் நாட் தேர் இன் எனி ஒன்ஸ் கண்ட்ரோல். தட் கேன் ஹேப்பன் டு எனி ஒன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அப்படி இருக்கும்போது எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக சேவ் பண்ணும். அந்த மார்க்கெட்டோட டவுன் சைடு சைக்கிளில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதோட நீங்கள் ட்ராவல் பண்ணி பின்னாடி மார்க்கெட் ஏறும்போது பெரிய ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சார், மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னா கரெக்டான டைமிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி சார்? நிறைய பேர் நான் கரெக்டான டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தே டோன்ட் ஈவன் பார்ட்டிசிபேட் இன் தி மார்க்கெட்ஸ் டவுன் சைட் சைக்கிள். அதனால் என்ன ஆகும்னா மார்க்கெட்டோட பெஸ்ட் டேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, மார்க்கெட்டோட பெஸ்ட் ரெக்கவரி டேஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் போயிடுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைமிங் தி மார்க்கெட் இஸ் லெஸ் இம்பார்ட்டன்ட் தென் டைம் இன் தி மார்க்கெட். நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஆவரேஜ் அவுட் ஆகிடுவது எல்லாமே. நான் டைமிங் பண்ணி
நான் வந்து பண்ணணும்னு நினச்சேன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நீங்கள் கரெக்டாலாம் பண்ணவே முடியாது. நம்ம எடுத்ததுக்கப்புறம் இன்னும் ஃபர்தராக ஒரு 10%, 15%, 20% மார்க்கெட் போகலாம். இதுதான் நல்ல பாட்டம் லெவல் ஆஃப் மார்க்கெட் நினச்சி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அங்கேருந்து ஒரு 5 to 10% மார்க்கெட் கீழேயும் விழலாம். அதனால எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக டைம்லாம் பண்ண வேண்டாம். ரெகுலராக யூ நீட் டு ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் தி ஹோல் கோர்ஸ் ஆஃப் மினிமம் 7 years. ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டே அதெல்லாம் ஆவரேஜ் அவுட் பண்ணிடும். டைமிங் இஸ் நாட் அட் ஆல் a பிக் டீல் as far as எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் கன்சர்ன். சார் அசட் அலோகேஷன் ரொம்ப பெரிய வேர்டு மாதிரியே இருக்கே சார். ஓகே, இது அசட் அலோகேஷன் பார்த்தா என்னவோ பெரிய ஒரு ஃபினான்ஷியல் ஜார்கன் வேர்டு மாதிரி தான் தெரியும். கரெக்ட். ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஸோ. அசட் அலோகேஷனுங்கிறது என்னென்னா ஈக்விட்டியில் கொஞ்சம், டெட்டில் கொஞ்சம், கோல்டில் கொஞ்சம், ரீட்டில் கொஞ்சம். சிம்பிள் லேமேனுக்கு இது வரைக்கும் புரிஞ்சா போதும். எல்லாத்தையும் தூக்கி ஒரே பேஸ்கெட்டில் போடக்கூடாது. அதுதான் அசட் அலோகேஷன். இது மாதிரி பிரித்து போட்டாலே என்ன நடக்கும்னா ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிடுமா? ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும்போது பேனிக் செல்லிங் நம்ம அவாய்ட் பண்ணுவோமா? ஏன்னா ஒரே அசட் கிளாஸ் நீங்கள் போடும்போது திடீர்னு 15%, 20% ஃபாலோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எனி ஹியூமன் பீயிங்கோட எமோஷன்ஸை மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ பேனிக் ஆகிடுவாங்க. அப்போ ராங்கான டைமில் செல் பண்ணி வெளில வந்துடுவாங்க. இதை நம்ம பிரித்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஒரு மல்டி அசட் கேட்டகரி மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி வந்துடும். ஒரு 8% 9%, 10% ஆவரேஜோட போர்ட்ஃபோலியோ வருது, கீழே விழுந்தாலும் வருது அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா யூ வில் டேக் இட் ஃபார் அ லாங்கர் பீரியட். அப்போ ரெக்கவரிக்கு நீங்கள் டைம் கொடுப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். பேனிக் செல்லிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு அசட் அலோகேஷன் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டூல். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஒன்றில் ஸ்மால் கேப்னா ஸ்மால் கேப்பே போடுவாங்க, மிட் கேப்னா மிட் கேப், கோல்டுனா கோல்டு, லார்ஜ் கேப்னா லார்ஜ் கேப்பு. இந்த மாதிரி பண்ணுற ஆளுங்க நிறைய பேருக்கு, ரியல் எஸ்டேட்னா ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி போடும்போது தான் அவங்களால பெரிய டவுன் டர்னை வந்து மேனேஜ் பண்ண முடியாமல் போய் அந்த ப்ரெஷரில் எக்ஸிட் ஆகி வெளில வந்துடுவாங்க. அசட் அலோகேஷன் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் திங் எவ்ரி இன்வெஸ்டர் ஹேஸ் டு டூ. ஸோ தட் அவங்களோட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 100% கட் பண்ண முடியாது லாஸை, பட் டிராஸ்டிக்காக கம்மி பண்ண முடியும்னு ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா? அதுக்கு அசட் அலோகேஷன் கரெக்டாக பண்ணால் கண்டிப்பாக டிராஸ்டிக்காக நம்மளால் கம்மி பண்ண முடியும். சூப்பர் சார். அசட் அலோகேஷன் இம்பார்ட்டன்ஸ் பற்றி சூப்பராக வியூவர்ஸ்க்கு கிளியராக சொல்லியிருக்கீங்க நீங்கள். சார் நான் மார்னிங் எழுந்தோடனே ப்ரஷ் கூட பண்ணாமல் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்பை தான் சார் பார்ப்பேன். இது கரெக்டாக தப்பா சார்? கண்டிப்பாக தப்பு தான் அர்ஜுன். கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. டெய்லி பார்க்க வேண்டிய வேலையை நம்ம என்ன இன்ட்ராடே ட்ரேடிங்காக பண்ணுறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 6 months ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா போதும். 1 year ஒன்ஸ் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணிங்கன்னா போதும். ரெகுலராக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களோட பிபி தான் ரைஸ் ஆகும். கரெக்ட் சார். ஸோ அதனால் ரெகுலராக பார்க்காதீங்க. 6 months ஒன்ஸ் கேஷுவலாக பாருங்கள். 1 year ஒன்ஸ் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணணும். அது பண்ணாமல் இருக்கக்கூடாது. டெய்லி பார்க்குற ஹேபிட் வேண்டாம். ஏன்னா எமோஷனலாக யூல் கெட் கேரிட் அவே. அதனால தான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணும். எமோஷன்ஸ் எங்கே உள்ளே வந்தாலும் சரி, நம்மளோட பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃபாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் லைஃபாக இருந்தாலும் சரி, எமோஷன்ஸ் வந்துருச்சுன்னா எமோஷன் தான் பெரிய டிஸ்ட்ரப்டரே நம்ம லைஃப்க்கு. கரெக்டாக? கரெக்ட் சார். ஸோ அதனால் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படிங்கிறது நம்ம கற்றுக்கிட்டோன்னா லைஃப் பிரமாதமாக இருக்கும். சார் என்னெல்லாம் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் லாஸ் அவாய்ட் பண்ணலாம், ஒரு சம்மரி மாதிரி சொல்ல முடியுமா? நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்டை நான் 1 by 1 சொல்கிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு திங் 7 years மினிமம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம கொண்டு போகணும். ஓகே. எஸ்ஐபி எந்த காரணத்தை கொண்டும் டவுன் சைட் மார்க்கெட்டில் ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஓகே. குவாலிட்டி ப்ளஸ் கோலோட மேட்ச் பண்ணணும். நல்ல ஃபண்டாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸ்விட்சிங்கை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். ரொம்ப தேவைன்னா தான் நீங்கள் ஃபண்டை ஸ்விட்ச் பண்ணணும். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பேரலாக எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை மினிமம் 6 to 9 monthsோட எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். 6th, டோன்ட் ட்ரை டு time the market, avoid timing the market. You have to spend lot of time with the market. 7th, asset allocation. Asset allocation தான் கீ. எல்லாமே தூக்கி ஒரு ரொம்ப அக்ரெசிவான ஈக்விட்டி ஃபண்ட்லையும் போட வேண்டாம். ரொம்ப கன்சர்வேட்டிவாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் தூக்கி கோல்ட்லையும் போடாதீங்க, எல்லாத்தையும் தூக்கி ரியல் எஸ்டேட்லையும் போடாதீங்க. எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு பேனிக் செல்லிங் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுவீங்க. ரிட்டர்ன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். எல்லாத்துக்கும் மேலே கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணுங்கள். ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கா, இந்த அளவுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்னோட கோலை அச்சீவ் பண்ண முடியுமா, கோலுக்கும் நான் இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது, இந்த ஸ்பீடில் நான் போனால் என்னோட கோலை ரீச் பண்ண முடியுமா, அப்படி ரீச் பண்ண முடிஞ்சதுன்னா அதே ஸ்பீடில் கண்டினியூ பண்ணுங்கள். ரீச் பண்ண முடியாதுன்னா யூ ஹவ் டு கீப் டூயிங் டாப் அப்ஸ் எய்தர் த்ரூ எஸ்ஐபி ஸ்டெப் அப்பாவோ இல்லை லம்சமாக உள்ளே கொண்டு வரணும். தீஸ் ஆர் திங்ஸ் விச் வி நீட் டு டூ டு அவாய்ட் லாஸஸ். சார் அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. இந்த இன்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் எனக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு சார். இதுக்கு மேலே மார்க்கெட் டவுன் ஆனாலுமே நான் வந்து ஸ்டாப் பண்ண போகிறதில்ல, கண்டினியூ தான் பண்ண போகிறேன். என்ன மாரியே வியூவர்ஸும் கண்டினியூ பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் சார். நன்றி. தேங்க்யூ.